அவங்க என்கிட்ட மாட்டல. நான் தான் அவங்க கிட்ட மாட்டிட்டு முழிச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு எனக்கு தாப்பாயில தான் மெஹந்தி புக்கா இருந்தது. டாக்டர் தமிழக்கா அவங்களோட வெட்டிங் மெஹந்திக்காக தான் நம்மள மெஹந்தி புக் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட என்கேஜ்மெண்ட் மெஹந்தியுமே நம்ம தான் பண்ணி குடுத்துருந்தோம். டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். போனதுமே ஒரு காஃபி போட்டு குடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு அவங்களுக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் அங்க போனதுமே கைய உன்கிட்ட குடுத்துடுறேன்டி. நீ என்ன டிசைன் வேணா போட்டுக்கோ. உனக்கு புடிச்சது நீ என்ன மாதிரி வேணாலும் ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டா நம்ம சும்மா விடுவோமா? என்னால முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு என்னால எவ்வளவு பெட்டரா குடுக்க முடியுமோ அவங்களுக்கு நான் பண்ணி குடுத்துருந்தேன். அவங்களோட ஹேண்ட் ஸ்டார்ட் அப் டிசைனே ராயல் எலிஃபண்ட் கொடுத்து பல்லாக்கு ஒரு 2 பேர் தூக்கிட்டு போற மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்க ரொம்ப இன்ட்ரிகேட்டா தான் ரொம்ப யூனிக்கா தான் டிசைன் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம அவங்களுக்கு மெஹந்தி பண்ணி கொடுத்துருந்தோம். எப்போதுமே ஃப்ரண்ட் ஹேண்ட் பேக் ஹேண்டுன்னு அப்படி என்ன டிசைன் சூஸ் பண்ணாலும் ரொம்ப யூனிக்கா ரொம்ப ஸ்பேஸ் இருக்க மாதிரி தான் டிசைன் சூஸ் பண்ணுவாங்க. அதனாலேயே எனக்கு இவங்களுக்கு மெஹந்தி போட ரொம்ப பிடிக்கும். மெஹந்தியுமே ஒரு 3 பேருக்கு கேட்டிருந்தாங்க. அதுவும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு நம்ம அங்கிருந்து கிளம்பிட்டோம். அக்காவுக்கு நான் தான் என்கேஜ்மெண்ட் மெஹந்தியுமே பண்ணியிருந்ததுனால கம்ஃபர்ட் ஜோன் ரொம்பவே அதிகம். அதனாலே அந்த டே ஃபுல்லாவே ரொம்ப ஜாலியாவே போணுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம லால்குடி மெஹந்தி ஆர்டிஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.